अस्सलाम वालेकुम फ्रेंड्स, வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளாவுடைய ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய 100வது ரெசிபி. கொஞ்சம் ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஷார்ஜா மில்க் ஷேக் நம்ம எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பால் 1/2 லிட்டர் பால். இதை நம்ம ஃப்ரீசரில் போட்டு நல்லா கட்டையாகாத வரைக்கும் போடணும். அதுதான் இந்த ஷார்ஜாவுடைய ப்ரொசீஜரே. வாழைப்பழம் நான் பூவம் பழம் எடுத்திருக்கேன். சுகர் நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் cashew nut, அப்புறம் பூஸ்ட் இல்லைன்னா போன்விட்டா எது இருக்கோ நம்ம அது போட்டுக்கலாம். நான் 4 பழம் எடுத்திருக்கேன். இது சின்ன பழமாக இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன். நீங்கள் வேறு பழம் ஏதாவது எடுக்கிறதா இருந்தீங்கன்னா 2 பழம் போட்டால் போதும். நம்ம அந்த பழத்தோட ஃப்ளேவர் நமக்கு தெரியக்கூடாது. ஷார்ஜாவில் தெரிஞ்சால் உங்களுக்கு அது பனானா மில்க் ஷேக் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சம் cashew nut, சுகர் நான் 3 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இது நார்மலாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். போட்டு நம்ம இதை ஒரு 2 பல்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஷார்ஜா ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணலாம். இல்லைன்னா ஐஸ்கிரீம் வச்சு பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் இல்லைன்னா சாக்லேட் ஃப்ளேவர் இந்த மாதிரி எடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூஸ்ட்டு, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த cashew nut. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ஷார்ஜா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.